بسم الله الرحمن الرحيم. இந்த அதில் துணையா இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, கோல் சொல்றதுக்குன்னு சொல்லி 2 பேரை அனுப்பி அதை படிச்சு கொடுக்கணுமா, படிச்சு டீச் பண்ற விஷயமா, இது படிச்சு கொடுக்குற விஷயமான்னு கேட்கிறாரு. அப்ப அது சம்பந்தமா, இது படிச்சு கொடுக்குற விஷயமா, அது சம்பந்தமா அதுல என்ன தெளிவுங்கிறதையும் கொஞ்சம் சொல்லணும். இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலை தான் சூனிய கலை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுது. அதாவது சூனிய கலையில கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அதாவது சைத்தான்கள் இருந்து மக்கள் படிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இது கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கிறேன்னா கோல் சொல்றது தானே, எதுக்கு சைத்தாங்க சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கோல் சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கலாம் முடியாது. கோல்னா என்ன அர்த்தம், ஒருவன் செய்யாத ஒன்றை, ஒருவன் செய்ய தப்ப இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்றதுதான் கோலுங்கிறது. 2 பேரும் மீது சண்டை இழுத்து விடுறது. இந்த கோல் தப்புன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கிடுங்க, சண்டை வராது. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, உங்களை பத்தி எங்கிட்ட கோல் சொல்றாரு, அது எனக்கு அவள் சொல்வது கோல் என்று தெரிந்து விட்டால், பொய் என்று தெரிந்து விட்டால் நம்ம மத்தியில் சண்டை வருமா? அது வராது. அப்ப இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் சூனிய கலையை கற்று பிரிப்ப என்ன அர்த்தம், அதுக்கு சில டெக்னிக் என்ன செய்யறது. கோல் சொல்வது சும்மா ஒருவரை போய் தவறான கருத்தை கொண்டு போய் சொல்லுவது தானே தவிர அது சூனியத்தில் என்ன செய்யாது, அடங்காது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறேன்னா பல வகையில் என்ன செய்யலாம் சொல்லி காட்டலாம். இப்ப என்ன செய்வாங்க, ஒரு கணவன் மனைவி நல்லபடியா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்களா, அவனை கூட்டு போய் ஏதாவது நீ கடவுள் பக்தியாகு, தபி ஜமாத்துல போறாங்களா இல்லையா, அவன்கிட்ட கடவுளை பத்தி அப்படி கடவுளுக்கா தியாகம் செய்யு சொல்லி மனைவியோட பிரிச்சு மனைவியை கவனிக்காம ஆக்கக்கூடிய கூட்டம் என்ன செய்யறாங்க, மனைவியை விட்டு பிரிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அது கணவன் மனைவி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எவரால் ஒரு அழகான பொம்பளையை கொண்டு போய் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்தில் அவனோட பழக வச்சு, அது மனைவியோட ஒரு நல்ல ஆம்பளையை பழக வச்சு அந்த குடும்பத்தை ரெண்டாக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம பத்திரிகையில் அன்றாடம் படிக்கிறோமே, கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ ஜெபக்கூடங்களுக்கு போய் கணவனை கவனிக்காம, கணவனோட இல்லற வாழ்க்கை ஈடுபடாம, கணவனே தேவையில்லை என்று போகக்கூடிய மக்கள் நாம பார்க்கிறோம். பெண்களை பார்க்கிறோம், ஆண்களை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சைக்காலஜி மாதிரி ஒரு கலையை கற்றுக்கிறது, ஏமாற்று வித்தை. ஏதாவது ஒன்று சொல்லி கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை சொன்னால் பிரிக்க முடியும் என்று திட்டமிட்டு அந்த பிரிக்கக்கூடிய அந்த கலை மீதில் உள்ளதுதான் ஏமாற்று வித்தையும் சூனியத்தில் ஒரு வகைதான். அது கோலை குறிக்காது. கோல் என்பது சாதாரண சொல்லக்கூடிய ஒன்று. கணவன் மனைவிக்கு பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொள்வது என்பது அதை விட ஒரு ஹை லெவலில் உள்ள ஒன்று என்பது நம்ம என்ன செய்யணும், விளங்கிக்கிட்டா 2க்கும் மத்தியில் வித்தியாசம் கிடையாது.